இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹங்கேரியன் மெத்தட்லேயே அன்பேலன்ஸ்டாக இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜாப்ஸு, இதெல்லாம் மிஷின். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா மினிமம் அசைன்மெண்ட் காஸ்ட்டு அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினில் உள்ளதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு செக் பண்ணணும் இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா. அப்படி பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம், நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸானு. எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 4 காலம் இருக்குது. ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அப்போ என்ன சொல்லணும்? த கிவன் ப்ராப்ளம் இஸ் அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அன்பேலன்ஸ்டாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணக்கூடாது, பேலன்ஸாக இருந்தால் தான் ப்ரொசீட் பண்ணும். ஸோ டு மேக் அன்பேலன்ஸ் டு பேலன்ஸ்ட், அன்பேலன்ஸாக இருக்கிறது பேலன்ஸாக மாற்றணும்னா டம்மி ரோஸ் ஆர் காலம் வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் எது கம்மி? 3 நாட் ஈக்குவல் டு 4. எது கம்மினா 3. ஸோ 3ல் +1 ஆட் பண்ணும்போது 4 ஈக்குவல் டு 4 வருதா? ஸோ 4 இப்போ ரோஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஆட் பண்ணிங்கன்னா 4 ரோஸ் 4 காலம் வந்துடுது இல்லை. ஸோ நம்ம டம்மி ரோ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம த கிவன் காஸ்ட் மேட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டம்மி ரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். டம்மி ரோஸ் வந்து 0 0 0ன்னு போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸானு. ஸோ இப்போ பாருங்கள், 4 ரோஸ் 4 காலமா? 4 ரோஸ் 4 காலம். அப்போ த கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அந்த ரோ டிஃப்ரென்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரோ டிஃப்ரென்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ரோ டிஃப்ரென்ஸ்னால் அந்த கொஸ்டின் அதான் நம்ம இப்போ டம்மி ரோஸ் ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல, இதான் கிவன் காஸ்ட் மேட்ரிக்ஸ், அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ரோவில் எது மினிமம்? ஃபஸ்ட் ரோவில் 18, அடுத்த ரோவில் என்ன மினிமம்? 8, அடுத்த ரோவில் 10, அடுத்த ரோவில் 0. ஸோ இப்போ இதால் ஒவ்வொரு இடத்துலையும் மைனஸ் பண்ண போகிறோம். இது 18ஆல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ண போகிறோம், 8ஆல் செகண்ட் ஃபுல்லாக மைனஸ் பண்ண போகிறோம், 10ஆல் தேர்ட் ஃபுல்லாக மைனஸ் பண்ண போகிறோம், 0ஆல் ஃபோர்த்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணி ரோ டிஃப்ரென்ஸ் கொண்டு வர போகிறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோ டிஃப்ரென்ஸ் வருதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு காலமில் நெக்ஸ்ட்டு காலம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு காலமில் என்ன மினிமம்? இது 0, அடுத்ததில் 0, அடுத்ததுலேயும் 0, அடுத்ததுலேயும் 0. ஸோ நெக்ஸ்ட்டு காலம் டிஃப்ரென்ஸ் எழுத போகிறோம். அப்போ உங்களுக்கு இது வந்துடுதா? அதாவது காலம் எல்லாமே காலம் டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு காலமில் 0 தானே வருது. ஸோ நீங்கள் 0ஆல் ஃபுல்லாக அந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அதுதான் காலம் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ரோ ஸ்கேனிங், இந்த பாருங்கள், ரோ ஸ்கேனிங்னா ரோவில் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போது வர்டிக்கல் லைன் வரையணும். ஓகே, ரோ ஸ்கேனிங்னா வர்டிக்கல் லைன். அதே மாதிரி காலம் ஸ்கேனிங், காலமில் பார்க்கும்போது ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ரோலையும் எக்ஸாக்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரோ ஸ்கேனிங். இப்போது ஒவ்வொரு ரோவில் எக்ஸாக்டாக ஒரு 0 இருந்தால் தான் நம்ம பாக்ஸ் போட்டு அந்த ரோ ஸ்கேனிங்குள்ள லைனை அடிப்போம். அப்படி நிறைய 0 இருந்தால் ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் எக்ஸாக்டாக 1 0 இருக்குது. நான் ரோ ஸ்கேனிங் பண்ணுறேன். ரோ ஸ்கேனிங் பண்ணும்போது வர்டிக்கல் லைன் வரையணும். ஸோ எந்த அலோகேட்டட் பண்ணியிருக்கோமோ அந்த பாக்ஸில் அந்தளோடைய காலமில் வர்டிக்கல் லைன் வரையணும். அடுத்த ரோ ஸ்கேனிங் பாருங்கள், இங்கே 0வே இல்லை. அடுத்த ரோ ஸ்கேனிங் இங்கே இல்லை. பார்த்தா அடுத்த ரோ ஸ்கேனிங் பார்த்தா 3 0 இருந்தாலும் எடுத்துக்க மாட்டேன், எக்ஸாக்டாக 1 0. ஸோ ரோ ஸ்கேனிங்கில் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது காலம் ஸ்கேனிங். காலம் ஸ்கேனிங்கில் பாருங்கள், இந்த காலமில் எக்ஸாக்டாக 1 0 இருக்குது. ஸோ போட்டுட்டு காலம் ஸ்கேனிங்னா என்னது? ஹரிசாண்டல் லைன் வரையணும். அடுத்தது பாருங்கள், ஆல்ரெடி அடிச்சிட்டோம். இதில் நம்ம என்ன செக் பண்ணோன்னா ஜீரோஸ்லாம் அடிச்சிருக்கணும். ஓகே, ஒன்று அலோகேட் ஆகிருக்கணும், இல்லை அடிச்சிருக்கணும். ஒரு 0 கூட லெஃப்ட் ஆகக்கூடாது. அப்படி லெஃப்ட் ஆகிருந்தால் ஏதாவது ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் பண்ணி அடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா 0ஸும் அடிச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு எத்தனை அலோகேட் ஆகிருக்கு? 2. இப்போ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸான்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் இங்கே மொத்தம் எத்தனை லைன்ஸ் இல்லை எத்தனை அலோகேட் ஆகிருக்குன்னா 2 தான் அலோகேட் ஆகியிருக்கு. ஓகே, இல்லைனா 2 லைன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? 4x4. அப்படியா? 2 ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இதில் வந்துட்டு அடிச்சிருக்கீங்கல்ல, இதை தவிர மிச்சம் என்ன இருக்குது? இந்த இது இருக்கா? இந்த செட் இருக்கா? 6 10 14 5 9 11 5 9 12 அடிக்காமல் இருக்கிறது இதுதான். இதில் எது மினிமம்னு பார்க்கணும். இதில் மினிமம் வந்து எது பார்த்திங்கன்னா 5 தான் மினிமமாக இருக்குது. ஸோ இந்த 5ஆல் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டாக பண்ணலாம். ஓகே,
ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே இப்போ மற்றதெல்லாம் விடுங்க, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே அலோகேட் ஆகாமல் இருக்கிறதுல நம்ம எது மினிமம் பார்த்தா 5. ஸோ 5ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல 6 மைனஸ் 5னா 1, 5 மைனஸ் 5னா 0, 5 மைனஸ் 5 0, அப்புறம் 10 மைனஸ் 5னா 5, 9 மைனஸ் 5னா 4, 9 மைனஸ் 5னா 4. அடுத்தது 14 மைனஸ் 5 9. அடுத்தது 11 மைனஸ் 5 6. அடுத்தது 11 மைனஸ் அடுத்தது 5 மைனஸ் 12. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 7. ஸோ இது முடிச்சிட்டோம். அதாவது அலோகேட் ஆகாமல் இருக்கிறதுல எது மினிமமோ அதால் அலோகேட் ஆகாமல் இருக்கிறதுல மைனஸ் பண்ணிடணும். இப்போ எது மினிமமாக இருந்துச்சுன்னா 5 தான் மினிமமாக இருந்தது. ஸோ இதில் மினிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதில் இன்டர்செக்ட் ஆகி எது இருக்கோ அதை மட்டும் மினிமம் வந்த நம்பரால் ஆட் பண்ண போகிறோம். இதில் எது இன்டர்செக்ட் ஆகி இருக்குன்னா இது இல்லை, இங்கே மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகி இருக்குது. 2 லைனை ஜாயின் ஆகி இருக்குது தான் இன்டர்செக்ஷன். இந்த லைனும் இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகி இருக்குது. ஸோ 0 ப்ளஸ் இங்கே மினிமம் நம்பர் என்னது 5. ஸோ 0 + 5னா இங்கே 5 அப்படின்னு போடுறாங்க. ஓகே, அது கீழே வரும் 5. மிச்சதை அப்படியே எழுதிடணும். ஓகே, மிச்சதை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே எழுதிடுவோம். அவ்வளோதான். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் அலோகேட் ஆகாமல் இருக்கிறது 6, 10, 14, 5, 9, 11, 5, 9, 12. அலோகேட் ஆகாமல் இதுதான் இருக்குது, அடிக்காமலேயும் இருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா இதில் எது மினிமம்னு பார்க்கணும். அதில் 5. ஸோ உள்ளே வந்து அந்த 5ஆல் மைனஸ் பண்ணி போட்டுடணும். உள்ளே இருக்கிறத இந்த பாருங்கள், உள்ளே இருக்கிறத அந்த மாதிரி போட்டேன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ட் ஆகி எது இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே தான் 2 லைன் ஜாயின் ஆகியிருந்தால் தான் இன்டர்செக்ட். ஸோ இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நம்பர் ப்ளஸ் அந்த மினிமம் நம்பர். இப்போ இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0 + 5. சப்போஸ் இங்கே 1 இருந்துச்சுன்னா 1 + 5. அப்போது இங்கே என்ன இருக்குது 0. 0 + 5னா 5. மிச்சதை அப்படியே எழுதிடணும். அங்கே இன்டர்செக்ட் ஆகாமல் வெறும் லைன் மட்டும் இருக்குல்ல, அது அப்படியே எழுதிடணும். இப்போ இதுக்கு நம்ம ஹங்கேரிங் மெத்தட் ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஹங்கேரிங் மெத்தட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ ஸ்கேனிங். ரோவில் பாருங்கள் எக்ஸாக்டாக 10 இருக்குது இந்த ரோவில். ஸோ அதை பாக்ஸ் போட்டு ரோ ஸ்கேனிங்னா வர்டிக்கல் லைன் வரையணும். ஓகே, அடுத்தது ரோவில் பாருங்கள் எக்ஸாக்டாக 10 இருக்குது, ஏன்னா இது ஆல்ரெடி அடித்தாச்சு. ஸோ ரோ ஸ்கேனிங் வந்துச்சுன்னா வர்டிக்கல் லைன் வரையணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே 2 0 அடித்தாச்சு, இங்கே 2 0 இருக்குது ரோ ஸ்கேனிங், அப்போ பண்ண மாட்டோம். அடுத்தது காலம் ஸ்கேனிங். இங்கே முடிஞ்சிச்சு, இங்கே முடிஞ்சிச்சு, இந்த காலமில் ஒரே ஒரு 0. ஸோ அதை எடுத்துக்கணும். காலம் ஸ்கேனிங்னா என்னது, நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் தான் வரையணும். அவ்வளோதான். வேறு ஏதாவது ஜீரோஸ் வந்து அடிக்காமல் இருக்கா? இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ எத்தனை ஜீரோஸ் அலோகேட் ஆகிருக்கு? 1 2 3 ஜீரோஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு, அலோகேட்டட். இல்லைனா எத்தனை லைனுன்னு கூட கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் ப்ராப்ளம் முடிஞ்சு நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸான்னு பார்ப்போம். எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை அலோகேட் ஆகிருக்குன்னா 3. எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 3. மொத்தம் 3 0 தானே அலோகேட் ஆகிருக்கு, இதெல்லாம் அடிச்சாச்சுல. ஸோ 3 ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 4 × 4. 3 ஈக்குவல் டு 4 ஆனால் இல்லை. ஸோ மறுபடியும் அந்த அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். இப்போ அலோகேட் ஆகாமல் இருக்கிறது எது? இதுதான். அப்போது இதில் எது மினிமம்னு பாருங்கள். இதில் வந்து 4 தான் மினிமம். ஸோ 4ஆல் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அடுத்த பாக்ஸில் 4ஆல் மட்டும் அலோகேட் ஆகாமல் இருக்கிறதுல எது மினிமமோ அதை மைனஸ் பண்ணணும். இப்போது 5 - 4னா 1, 9 - 4னா 5, 4 - 4னா 0, 6 - 4னா 2, 4 - 4னா 0, 4 - 7, அது 7 - 4னா 3. ஓகே, அடுத்தது இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ட் ஆகி என்ன இருக்குது? 2 இருக்குது. ஒன்று 5 இருக்குது, இன்னொன்று 0 இருக்குது. ஸோ மினிமம் நம்பர் என்னது? 4. ஸோ அதால் ப்ளஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் 5 + 4, அப்போது இங்கே 9 வருது. அடுத்தது 0 + 4, அப்போ 4 வருது. அப்புறம் மிச்சர் வேறு எதுவும் இன்டர்செக்ஷன் இல்லை. அப்புறம் அடித்ததை அப்படியே எழுதணும். என்ன இருக்குது இங்கே? 0 0 0, 1 0 0, அடுத்தது 0 0. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம ஹங்கேரிங் மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஹங்கேரியன் மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் ஆப்டிமல்.
இப்போ நம்ம பார்க்கலாம் ரோ ஸ்கேனிங். ரோவில் எக்ஸாக்டாக 1 0 இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கணும். எடுத்துகிட்டு ரோ ஸ்கேனிங் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால வர்டிக்கல் லைன் வரையணும். அடுத்த ரோ ஸ்கேனிங் பாருங்கள் 2 0 இருக்குது, பண்ண முடியாது. அடுத்த ரோ ஸ்கேனிங் பாருங்கள் 2 0 இருக்குது, பண்ண முடியாது. அடுத்த 2 ரோ ஸ்கேனிங் பண்ணும்போது 2 0 இருக்குது, பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு காலம் ஸ்கேனிங். இங்கே 2 0க்கு பண்ண முடியாது, இங்கேயும் 3 0க்கு பண்ண முடியாது. அடுத்த காலமில் இங்கே ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ காலம் ஸ்கேனிங்னா ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிடணும். இப்போ மறுபடியும் பாருங்கள் ரோ ஸ்கேனிங் வருதா? இல்லை, 2 0 இருக்குது, இங்கேயும் முடியாது. அடுத்த காலம் ஸ்கேனிங்லேயும் வராது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது டயக்னல் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இது இருக்குது, இந்த 0 எடுத்திருக்கோன்னா இதுக்கு டயக்னல் என்ன இருக்குது? இது இருக்கா? ஸோ நான் இதுக்கு வர்டிக்கல் லைன் வரைஞ்சிடுறேன், இதுக்கும் வர்டிக்கல் லைன் வரைஞ்சிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் நீங்கள் டயக்னல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ எல்லா ஜீரோஸும் அடிச்சாச்சு. இப்போது எத்தனை அலோகேட் ஆகிருக்கு? 1 2 3 4 ஜீரோஸ் அலோகேட்டட் ஆகிருக்கு. இல்லைனா எத்தனை லைன்ஸு பாருங்கள், எத்தனை லைன்ஸுன்னு கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம அலோகேஷன் தான் மெயினாக எடுத்துப்போம். எத்தனை லைன்ஸ் அலோகேட் ஆகிருக்குன்னா எத்தனை ஜீரோஸ் அலோகேட் ஆகிருக்கு? 1 2 3 4 ஜீரோஸ் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணோன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு. ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க, இது டயக்னலாக எடுத்தனால தான் நான் வர்டிக்கல் லைன் வரைஞ்சேன். டயக்னலாக எடுத்தால் வர்டிக்கல் லைன் தான் வரையணும். ஓகே. ஸோ 4 = 4ன்னு வந்துச்சு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த சொல்யூஷன் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லுவோம். நான் மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் அந்த ஸ்டெப்பே. நீங்கள் இது பண்ணிட்டீங்க. டயக்னலுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இது கூட சூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது உங்கள் விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டு டயக்னலாக இதை எடுத்துகிட்டு இதுக்கு டயக்னல் இதுன்னு சொல்லி போட்டேன்னா இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதை விட்டுருங்க, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுல்ல. ஸோ டயக்னலாக எடுத்துகிட்டு அதுக்கு வர்டிக்கல் லைன், அதுக்கு அடுத்து இதுக்கும் டயக்னலாக எடுத்தோம்ல. ஸோ 2 0க்கு அதுக்கு ஒரு வர்டிக்கல் லைன், இதுக்கு ஒரு வர்டிக்கல் லைன் வரைஞ்சிடணும். அதுதான் மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னா 4 லைன்ஸு. ஸோ 4 லைன், அது 4 லைன்ஸ் எல்லாம் 4 அலோகேட்டட்னு சொல்லலாம். ஸோ 4 = ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 4 = 4னால இது ஆப்டிமல். இப்போ நெக்ஸ்ட்டு அதுதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு. ஸோ சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்லிட்டு அடுத்தது இதை தான் நான் எழுதியிருக்கேன். பாக்ஸ் மட்டும் அழகாக போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனது மட்டும் எங்கெங்கே அலோகேட் ஆகிருக்கோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம மினிமல் ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏ எங்கே அலோகேட் ஆகிருக்குன்னா 1ல். அப்போ கொஸ்டினில் ஏல 1 என்னது? 18. அப்போது 18 ப்ளஸ் பியில் 2ல் தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ பியில் 2 என்னது? 13 ப்ளஸ் சியில் 3 தான் அலோகேட் ஆகிருக்கு. சியில் 3 என்னது? 19 ப்ளஸ் டியில் 4 தான் அலோகேட் ஆகிருக்கு. அது கொஸ்டினில் கிடையாதுல, டம்மி ரோஸ் தானே பண்ணோம். ஸோ ப்ளஸ் 0. ஸோ இப்போ இதுக்கு ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ ஆன்சர் 15 வந்துச்சு. ஸோ இதுதான் மினிமல் ஆப்டிமல் சொல்யூஷன். இது ஹங்கேரியன் மெத்தட் எதுக்குன்னா இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னது அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். அன்பேலன்ஸ்டுனா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் = நம்பர் ஆஃப் காலம்ஸான்னு செக் பண்ணும். இல்லை அப்படின்னா இது அன்பேலன்ஸ். ஸோ அதை பேலன்ஸ்டாக ஆக்கிறதுக்கு எது கம்மியாக இருக்குன்னா 3 ≠ 4னா 3 தான். ஸோ 3 என்னது? ரோஸ். ஸோ டம்மி ரோஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இதுதான் கிவன் காஸ்ட் மேட்ரிக்ஸ்னு எழுதுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் = நம்பர் ஆஃப் காலம். இது பேலன்ஸ்டாக இருக்குது. ஹங்கேரியன் மெத்தட் ஃபஸ்ட்டு ரோ டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்தது தான் காலம் டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹங்கேரியன் மெத்தட் ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் பண்ணுவோம். ஒவ்வொரு ரோலே எக்ஸாக்டாக 1 0 இருந்துச்சுன்னா ரோ ஸ்கேனிங்கில் பண்ணும்போது அப்போது வர்டிக்கல் லைன் வரையணும். அப்படி எதுவுமே வரலன்னா நெக்ஸ்ட்டு காலம் ஸ்கேனிங்கில் பார்த்துட்டு ஒவ்வொரு காலமில் எக்ஸாக்டாக 1 0 இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் லைன் வரையணும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ≠ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ணோம். அப்போ எப்படி பண்ணோம்னா இதில் அலோகேட் ஆகாமல் இருக்கிறது இதுதான். ஸோ இதில் எது ஸ்மால் பார்க்கணும்? 5 தான் ஸ்மால். அப்போது அதால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மைனஸ் பண்ணி போட்டு இதில் எழுதிட்டு இதில் இன்டர்செக்ஷன் என்னன்னு பார்க்கணும். 0 தான் இன்டர்செக்ஷன். 2 லைன் எது ஜாயின் ஆகிருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன். ஸோ இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நம்பர் எந்த நம்பரில் இன்டர்செக்ட் ஆகிருக்கணும் அந்த நம்பர் ப்ளஸ் அந்த மினிமம் நம்பர். அப்போ 0 ப்ளஸ் மினிமம் நம்பர் 5 தான். ஸோ 0 + 5னா 5. மிச்சதான் அப்படியே எழுதினோம். இப்போ இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
அப்போ நீங்கள் பார்க்கும்போது மறுபடியும் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இதில் அலோகேட் ஆகாமல் இருக்கிறத பாருங்கள். அலோகேட் ஆகாமல் இருக்கிறதுல மினிமம் என்னென்னா 4. ஸோ இதால் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக மைனஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிட்டோம் இங்கே. அடுத்தது வந்துட்டு இன்டர்செக்ஷன் என்னது 5க்கும் 0க்கும். ஸோ 5 + 4 0 + 4 அதுதான் 9 4ன்னு இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது மிச்சதெல்லாம் லைன்ஸ்லாம் அப்படியே இருக்குல்ல, அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு இதுக்கு செக் பண்ணால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்த பாக்ஸில் தானே கிடச்சிது, அதனால் எடுத்துக்கணும். எடுத்து போட்டு அதாவது கரஸ்பாண்டிங் பார்க்கணும். ஏக்கு 1 என்னது கொஸ்டினில் என்ன இருக்குது, ஏக்கு 1 வந்து 18, பிக்கு 2 வந்து என்னது 13, சிக்கு 3 என்னது 19, டிக்கு கிடையாது, அது வந்து டம்மி ரோ, ஸோ 0 பண்ணிடணும். ஓகே, ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் வந்து நீங்கள் காலம் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு கூட ரோ ஸ்கேனிங் பண்ணலாம். அது ப்ரொசீஜருக்கெல்லாம் கிடையாது, அது நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் பண்ணலாம். ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங்கில் பண்ணணும். அப்படி எதுவுமே அப்படி பண்ணியும் ஒரு சில ஜீரோஸ் ஆகலைன்னா இந்த மாதிரி டயக்னல் வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, டயக்னல் வந்துச்சுன்னா வர்டிக்கல் லைன், அது பாக்ஸ் போட்டு வர்டிக்கல் லைன் வரைஞ்சிடணும். அடுத்ததுலேயும் பாக்ஸ் போட்டு வர்டிக்கல் லைன் வரைஞ்சிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு அன்பேலன்ஸ்டு ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு.